குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிட்டு கொடுங்க. சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் தயிர் வந்து தனியாக தான் கொடுக்கணும். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வந்து முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு ஆஃப்டர்நூன் டைமில் கொடுத்து பாருங்கள். அது சாப்பிட்றாங்க, குழந்தைக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா ஃபுட்டுலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதமாகவும் கொடுக்கலாம், இட்லி தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ எதில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தயிர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக எந்த தயிர் கொடுக்கணும், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடு தயிர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வெளியில் எடுத்து அந்த சில்னஸோடு கொடுத்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப புளிச்சு போயிடுச்சுனாலும் குழந்தைங்களுக்கு அதனால் வந்து ஜீரண கோளாறுகளோ இல்லை சம்டைம்ஸ் வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கப்பில் குழந்தைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக பால் ஊற்றி அதில் வந்து தயிர் போட்டு உரவுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே அந்த தயிரை நீங்கள் அப்படியே கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. பட் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தயிர் கொடுக்கும்போது சர்க்கரை சேர்த்து கொடுக்கக்கூடாது, உப்பு சேர்த்து கொடுக்கக்கூடாது. நைட் டைமில் ஸ்டார்டிங் டேஸில் கொடுக்க வேண்டாம். சில்லுன்னு கொடுக்கக்கூடாது. ஃப்ளேவர்டு தயிர்லாம் இருக்கு இல்லையா, கடையில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரியான தயிர்லாம் வந்து இனிஷியல் டேஸில் கொடுக்காதீங்க. டெய்லி நீங்கள் மதியானம் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சொல்லி டெய்லி நீங்கள் தயிர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை வளர வளர அவங்களுக்கு அது நல்லா அடாப்ட் ஆகிடும். ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ தயிர் கொடுத்தாலும் அவங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்.